விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக, அதுவும் மாவட்ட வாரியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி அதோடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. இங்கே ஏற்கனவே முதற்கட்ட கள ஆய்வு நம்ம செஞ்சு அதற்கான முடிவுகளை தெரிவித்தோம். அது நம்ம ஸ்ட்ரீட் தளத்தில் வீடியோவாக பதிவாயிருக்குது. இப்பொழுது கடைசி கட்டமாக நாங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறோம். அந்த வகையில் தூத்துக்குடியில் இந்த முறை ஜிவி மார்க்கண்டேயன் திமுக கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார். ஆர் சத்யா அதிமுக சார்பாகவும், பாலாஜி நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும், காசிராமன் தாவேகா கட்சியின் சார்பாகவும் போட்டி போடுறாங்க. 2021 77.6% வாக்கு பதிவாயிருந்தது. இப்போ 78.81%, 83.83% வாக்கு பதிவாயிருக்கு. இது தாவேக்காவுடைய தாக்கமா இல்லை எஸ்ஐஆர் நீக்கமா அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட பாலசுப்ரமணியன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம்ண்ணா. விளாத்திக்குளத்துல யாருக்கு வெற்றி? விளாத்திக்குளத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 84.18% இப்போ வாக்கு பதிவாயிருக்குன்னு ஃபைனல் ரிப்போர்ட் இப்போ வரை கொடுத்துருக்காங்க. அதில் 1,72,555 வாக்குகள் பதிவாயிருக்கு. மொத்த வாக்குகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,04,982 வாக்குகள். அதில் இப்போ திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்லயே நம்ம ஃபர்ஸ்ட் கள ஆய்வுல கொடுக்கும்போது திமுகவுக்கு தான் நமக்கு ஜாதகமா இருக்குன்னு கொடுத்துருந்தோம். மார்க்கண்டேயன் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது தான் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம விஜயோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால அதிமுகவில் உள்ளவங்களுக்கு விஜய்க்கு ஓட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது 5% வரும், 10% வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப விஜயோட தாக்கம் அதிகமா இருக்கு. 20%க்கு அதிகமாக அவருக்கு வருங்கிற மாதிரி தான் கள ஆய்வு சொல்லுது. அதுல முக்கியமா விஜயோட இதுல ஓட்டு வங்கி எப்படி வந்திருக்கு அப்படின்னா, பெண்கள் மத்தியில நம்ம முதல்ல நம்ம நினைச்சது கிறிஸ்டின் ஓட்டு பிரியும், மீனவர்கள் ஓட்டு பிரியும், இளைஞர்கள் ஓட்டு பிரியும், அது முதல் தலைமுறை ஓட்டு ஃபுல்லாமே விஜய்க்கு விழுது. அந்த ஒரு கணிப்புல தான் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். நான் இப்போ களம் எப்படி இருக்கு அப்படின்னா, மகளிர் சுய உதவி குழு அதுல உள்ள பெண்கள் பேசுறாங்க. ஒரு குழுக்கு 20 பேர் வராங்க, 5 குழுக்கு ஒரு தலைவி இருக்காங்க. அப்ப 100 பேர் சாதாரணமா ஒரு குழுக்கு எடுத்துறாங்க. அந்த 100 பேரும் பேசி முடிச்சு இந்த விஜய்க்கு போடணும் அப்படிங்கும்போது அந்த குடும்பத்துல உள்ள வாக்கும் எப்படி ஆகுது அப்படின்னா, கணவர் நீங்க எப்படின்னா இதுவரைக்கும் நீங்க சொன்னதுக்கு நான் போட்டிருக்கேன், இந்த டைம் நீங்க போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளும் மாத்திருக்காங்க, வீட்டு குடும்ப தலைவியும் மாத்திருக்காங்க. அப்படிங்கும்போது விஜய்க்கு ஓட்டு அதிகமா விழுந்து பெர்சன்டேஜ் இதனால தான் அதிகமா ஆயிருக்கு. இப்ப அதன் தாக்கத்தை பார்க்கும்போது அதிமுகவுக்கு கொஞ்சம் பின்னடைவு தான் இருக்கு. ஏன்னா இந்துக்கு நமக்கு அங்க ஏற்கனவே கிருஷ்ணசாமி தனியா நிக்காப்ல, தேவேந்திரர்கள் ஓட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தாச்சுன்னா சசிகலா அம்மா நிக்கிறது பெரிய தாக்கத்தை ஏற்படுது. இந்த தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவர் சமுதாயம், தேவேந்திரகுல சமுதாயம் தான் வாக்குகள் அதிகமான வாக்குகளை கொடுத்து வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு வரும். அப்போ தேவேந்திரகுல வேளாளருக்கு கிருஷ்ணசாமி தனிச்சு நிக்க வைக்காப்ல, சசிகலா அம்மா அவங்க தனியா நிக்காங்க. அப்படி இது பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தேவர் ஓட்டுகளும் கொஞ்சம் இது சசிகலா அம்மா கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு. அது அதிமுகவுக்கு பாதிப்பா வருது. அப்படி பார்க்கும்போது நமக்கு திமுக விளாத்திக்குளத்துல வெற்றி பெறும். விஜயோட ஓட்டு அதிகமா இருக்கிறதுனால டிவிகே 2வது இடத்துக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப நீங்க மகளிர் சுய உதவி குழு அவங்களுடைய வாக்குகள் பெரிய அளவுல பெரியது, அவங்க சார்ந்த குடும்பத்தினரும் மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஓட்டுகள் இதற்கு முன்னால அதிமுகவுக்கு விழுந்துட்டு இருந்ததா, திமுகவுக்கு விழுந்ததா? அதாவது அதிமுக இங்க அதிமுகவுக்கு விழுந்த மாதிரி தான் தெரியுது. திமுக ஓட்டும் இருக்கு, அதிமுக ஓட்டும் இருக்கு. அதிகமான ஓட்டுன்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா பிரிச்சு சொல்ல முடியாது, லிபரலா தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 குடும்பம் எடுத்துக்கிட்டோம்னா 5 பேர் திமுக இருக்காங்க, 5 பேர் அதிமுக இருக்காங்க. அந்த சுயக்குள்ள அந்த 10 பேருமே உள்ள இருப்பாங்க. அதனால அது நமக்கு ஸ்பிளிட் ஆனது ஈவனா தான் ஸ்பிளிட் ஆயிருக்கு. அது பாதிப்புன்னு யாருக்கும் சொல்ல முடியல. ஈவன் அந்த விளாத்திக்குளத்துல அந்த சம்பவம் நடந்த பிறகும் திமுக தான் அந்த பகுதியில வெற்றி பெறுது. அந்த சம்பவம் அதுக்கு பிறகு பாதிப்பை காட்டல. நம்ம எலெக்ஷன் டயத்துல இந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த இதுல அதையெல்லாம் மறந்துட்டாங்க மக்கள். பணப்பட்டுவாடால மறந்துட்டாங்களா? பட்டுவாடால அந்த வாசலுக்கு யார் வராங்கிற இதுதான் இருந்தது ஒழிய இந்த பேச்சு எதுவுமே அங்க பெருசா தெரியல.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம். நம்முடைய முதற்கட்ட கள ஆய்விலேயே திமுகவுக்கு சற்று முன்னேற்றம் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஈவன் தோ அங்கே இந்த விளாத்திக்குளம் சம்பவம் அதையெல்லாம் திமுக எதிராக இருக்குது. குறிப்பாக யாதவ சமுதாயினர் ஓட்டு, அந்த யாதவ சமுதாயத்தினருக்கு கூடவே மற்ற சமூகத்தினரும் கூட ரொம்ப கோபமாக பேசினாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரிவித்தோம். கனிமொழிக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு கொடுத்தாங்கன்னு. இதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வாசல் வரை காத்திருந்த மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் களத்திலே இருக்கக்கூடிய உண்மை நிலவரம். இங்கு புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி தலைமையிலான தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்க தனியாக போட்டிடுறாங்க. இது அதிமுகவுக்கு பின்னடைவு. அதே போல் சசிகலா தரப்பு, சசிகலா ராமதாஸ் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவங்க இங்கே தனியாக போட்டி போடுறாங்க. அது முக்குளத்தோர் சொல்லக்கூடிய அந்த குறிப்பாக அந்த கள்ளர் சமுதாய மக்கள் அங்கே வந்து அதில் ஒரு பிளவு இருக்குது. இதையெல்லாம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓரளவு பின்னடைவாக இருந்தாலும் தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்குகள், குறிப்பாக சுய உதவி குழு பெண்கள் வந்து அதிக அளவில் தாவேக்காக போட்டிருக்காங்க. இங்கே ஆரம்ப கட்டத்தில் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு இருந்தது போக இப்பொழுது அதிக அளவு தாவேக்காவுக்கு ஓட்டு வங்கி ஷிஃப்ட் ஆகிருக்கிறதுனால, குறிப்பாக பெண்கள் அதிக அளவு வாக்கு அளிச்சிருக்கிறதுனால ஒருவேளை இது திமுக வெர்சஸ் தாவேக்காவாக மாறுவதற்கும் வாய்ப்பு உள்ள தொகுதியாக விளாத்திக்குளம் மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் களசூழல். விளாத்திக்குளத்தில் மீண்டும் உதயசூரியன் உதிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கள ஆய்வு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.